22வது சர்க்கம். விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு போதல். பின்பு விஸ்வாமித்திரருடன் ராமன் புறப்படும் போது தேவர்கள் துந்துபி வாத்திய முழக்கத்துடன் மலர்மழை பொழிந்தனர். விஸ்வாமித்திரர் முன்னே நடந்தார். அவர் பின்னே ராமன் வில்லும் கையுமாக தொடர்ந்தனர். லட்சுமணனும் வில்லை கையிற்கொண்டு ராமன் பின்னே சென்றனர். இருவரோடும் முனிவர் 1.5 யோஜனை தூரம் நடந்து சரையு நதியின் தென்கரைக்கு போய் சேர்ந்தனர். விஸ்வாமித்திரர் தாசரதிகளுக்கு மந்திர வித்யோபதேசம் செய்தல். அப்பொழுது விஸ்வாமித்திரர் ராமா என்னும் இனிய சொல்லுடன் அழைத்து, குழந்தாய், ஜலத்தை எடுத்து ஆச்சமனம் செய். பல மந்திரங்கள் நிறைந்த பல என்றும் அதிபலை என்றும் 2 விஞ்சைகளை உனக்கு உபதேசிக்கிறேன். அவ்விரண்டு மந்திரங்களையும் நீ ஜபித்துக் கொண்டிருப்பாயின் பாகுபலத்தில் உனக்கு ஒருவனும் இப்பூமியில் ஒப்பானவன் அகப்படான். எக்குணத்திலும் உனக்கு நிகரானவன் உலகத்திலும் இரான். இவை பிரம்மதேவனால் படைக்கப்பட்டவை. இப்படிப்பட்ட மந்திரங்களை அடைவதற்கு நீயே தகுந்தவன். இவைகளை உபதேசம் பெற்றாயின் இவை உனக்கு வெகு பலங்களை கொடுக்கும். நீயும் இவ்வுலகத்தில் பலருக்கும் உபதேசித்து பரவச் செய்வாய் என்று கூற ராமனும் ஆச்சமனம் செய்து பரிசுத்தனாகி மகரிஷியினிடமிருந்து அவ்வித்தைகள் 2ஐயும் பெற்றுக்கொண்டு பின்பு குரு பூஜையையும் நன்கு நடத்தினன். அப்பால் மூவரும் அவ்விரவை சரையு நதிக்கரையில் மிக்க ஆனந்தத்துடன் கழித்தனர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். பாலகாண்டம். சர்க்கம் 23வது சர்க்கம். முனிவர் ராமனுக்கு அங்கதேச விருத்தாந்தங் கூறுதல். பொழுது விடியும் போது அம்முனிவரால் எழுப்பப்பட்ட ராஜகுமாரர்கள் இருவரும் எழுந்திருந்து தினக்கடமை யாவும் செய்து முடித்து அங்கிருந்து அம்முனிவர் புறப்படுவதை நிரீட்சித்துக் கொண்டிருந்தனர். பின் மூவருமாய் புறப்பட்டு சரையு நதி வந்து சேருமிடத்தில் அழகான கங்கா நதியை கண்டனர். அங்கு ரிஷிகளின் ஆசிரமங்கள் அமைந்திருக்கும் ஓரிடத்தை கண்டு விஸ்வாமித்திரரை பார்த்து, ஐயனே, அழகான இப்பர்ணசாலை யாருடையது? இதில் குடியிருப்பவர் யாவர் என்று தாசரதிகள் கேட்க, முனிவர், குழந்தைகளே, காமன் என்னும் மன்மதன் முன்பு கண்ணுக்கு புலப்படும்படி உருவத்துடன் இருந்தனன். பார்வதியை சிவன் மனம் புரியும்படி செய்ய வேண்டும் என்று தேவர்கள் அம்மன்மதனை கேட்டுக்கொண்டனர். அக்காமன் இவ்வாசிரமத்தில் மிக்க நியமத்துடன் மன ஊக்கம் கொண்டு தவம் செய்யும் சிவபெருமானுக்கு காதலை விளைவிக்கும் பொருட்டு புஷ்பபானங்களை ஏவினன். மலர்கனைப்பட்ட அம்மகானுபாவர் நெற்றிக்கண்ணை திறந்து நோக்கி ஹூம் என்ன நீராகி ஒழிந்த மன்மதன் அங்கமற்றவனாகி அதனால் அனங்கன் என்று பெயர் பெற்றனன். அம்மன்மதன் எவ்விடத்தில் அங்கத்தை இழக்கப் பெற்றானோ அத்தேசம் இன்னும் அங்க தேசம் என்று வழங்கி வருகிறது. இங்கிருக்கும் முனிவர்கள் அக்காலம் தொடங்கி வம்ச பரம்பரையாக அச்சிவபெருமானுடைய சிஷ்யர்களாய் இருக்கின்றனர். இன்று இரவு இந்த அங்க தேசத்தில் இப்புண்ணிய நதிகளிடையில் வசித்திருந்து நாளைய தினம் நாம் கங்கையை கடந்து போகலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ரிஷிகள் யாவரும் மிக மகிழ்ந்து விஸ்வாமித்திரருக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கும் அதிதி பூஜையை நடத்தினர். பின் யாவரும் பல பல புண்ணிய கதைகளை சொல்லிக் கொண்டே அன்று ராப்பொழுதை பூக்கினர்.